ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் யோகி. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது யோகா ஷோபன் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி சேனலில் எதை பற்றி பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹெட்லைன்ஸை பார்த்த மாதிரி குழந்தைங்கள எங்கே வெளியே கூட்டிகிட்டு போகலாம், எங்கே கூட்டிகிட்டு போனால் குழந்தைங்க ஆக்டிவாக இருப்பாங்க அப்படின்றத பற்றி தான். டைம் வீட்டில் இருக்கும்போது குழந்தைங்க எந்த விஷயத்தில் எப்போலாம் ஆக்டிவாக இருக்காங்க? மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஓப்பனாக சொல்லணும்னா மொபைல் ஃபோன்ஸில் தான் ஆக்டிவாக இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த விஷயத்தை எப்படி குழந்தைகிட்ட இருந்து எங்களுக்கு எந்த அளவுக்கு விளையாட்டுன்றது ரொம்ப முக்கியம். இப்போ இருக்கிற காலத்தில் குழந்தைங்க வந்து விளையாடுறாங்களா அப்படின்றது கேட்டால் விளையாடுறாங்க. எதில் விளையாடுறாங்க? மேக்ஸிமம் மொபைல் ஃபோன்ஸ், இல்லை டிவியில் வந்து கேம் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு டிவியில் தான் விளையாடிட்டு இருக்காங்க. இல்லைன்னா சிஸ்டம்னு சொல்லிட்டு சிஸ்டம்னு ஒரு பக்கம் போயிடுறாங்க. ஸோ எவ்வளோ குழந்தைங்க வந்து இப்போலாம் வந்து விளையாடுறாங்க, அதுவும் வெளியே போய் ஓடி விளையாடுறாங்க. எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்காங்க? இல்லவே இல்லை. உண்மையாக சொல்லலாம், கண்டிப்பாக கிடையாது. அது எல்லாருமே பார்க்குறவங்க ஒத்துப்பீங்க. ஸோ எப்படி குழந்தைங்கள வந்து ஆக்டிவாக வச்சுக்கலாம்? நம்ம பேரண்ட்ஸ், அதாச்சும் பேரண்ட்ஸ் வந்து தான் வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும். குழந்தைங்களுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். என்ன தான் நம்மளுக்கு ஒர்க் ஸ்டேஷனில் நம்மளுக்கு பிஸியான சுச்சுவேஷன் இருந்தாலுமே கூட குழந்தைங்களுக்காக நீங்கள் அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் வந்து குழந்தைங்கள வெளியே கூப்பிட்டு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். எந்த இடத்துல கூப்பிட்டு போனால் குழந்தைங்க ஆக்டிவாக இருப்பாங்க அப்படின்னு யோசிச்சோன்னா, நமக்குனே கவர்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. எல்லா ஊர்லேயுமே ஒரு பார்க் இருக்குங்க. பார்க் இல்லாமல் இருக்கவே இருக்காது. அப்படி பார்க்கில் நீங்கள் கூப்பிட்டு போய் விளையாட விட்டீங்கனாலே, பார்க்குள்ளே என்ட்ரி ஆனாலே போதும், குழந்தைங்க ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. அங்கே இருக்க எக்யூப்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி அவங்க நல்லா விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம் குழந்தைங்க எவ்வளோ அழகாக ஆக்டிவாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக ஒரு டைம் ஆச்சு, ஒரு 1 hour நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணி குழந்தைங்கள ஆக்டிவாக ஒரு பார்க் கூப்பிட்டு போங்க. அந்தளவுக்கு குழந்தைங்களுக்கு ஆக்டிவ் சென்ஸ், அந்த எனர்ஜி லெவல் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது தெரியும். அண்ட் வேர்த்து கொட்டி அவங்க விளையாடும் போது தான் வந்து அவங்களுக்கு நல்லா வளரவும் செய்வாங்க. ஸோ நீங்கள் பார்க்க கூப்பிட்டு போய் அவங்க விளையாட வைக்கும்போது தான் குழந்தைங்கக்கிட்ட எந்த அளவுக்கு ஸ்டாமினா லெவல் இருக்குது, அவங்க எந்த அளவுக்கு எனர்ஜெட்டிக்காக விளையாடுறாங்கன்ற பேரண்ட்ஸ் நீங்களே பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. ஸோ அது உங்களுக்கும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அவங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸை பார்ப்பாங்க, நிறைய குழந்தைங்கள பார்த்து அவங்க எப்படி இன்ட்ராக்ட் பண்ணணுன்றது கூட தெரிஞ்சுப்பாங்க. ஸோ அவங்க எனர்ஜி லெவலும் பூஸ்ட் ஆகும், அவங்க இன்ட்ராக்டிவ் சென்ஸும் அதிகமாகும். ஸோ கண்டிப்பாக குழந்தைங்களோட லைஃப்பில் இந்த சின்ன வயசுலேருந்தே பார்க்குன்ற ஒரு விஷயம் வந்து முக்கியமான ஈடாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள், டு த எண்ட் கண்டிப்பாக வீடியோ. இதில் வந்து கண்டினியூவாக என் டாட்டரோட வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்படி என் டாட்டரை வந்து பார்க்க கூப்பிட்டு போகிறேன் அண்ட் அவங்க எப்படி எனர்ஜெட்டிக்காக விளையாடுறாங்கன்ற வீடியோ நான் இதில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இது போல் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்க பார்க்காக நீங்கள் கூப்பிட்டு போங்க. அப்படி இல்லைனா எந்த பார்க் இருக்கோ அந்த பார்க் கூப்பிட்டு போங்க. குழந்தைங்க விளையாடுறதுக்கு ஒரு இடம் இருந்தால் போதும், அவங்க நல்லாவே விளையாடுவாங்க. ஸோ குழந்தைங்களோட லைஃப்பில் விளையாட்டுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஈவன் அது நம்மளுக்கு பெரியவங்களுக்கும் ரொம்ப முக்கியம் தான். ஆனால் இப்போ இருக்கிற மதர்ஸ்க்காக தான் இந்த ஸ்பெஷல் வீடியோ. ஸோ கண்டிப்பாக பாருங்கள். குழந்தைங்களும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் சொல்லி கூப்பிட்டு போக சொல்லுங்கள். அச்சு பொறுமையா அச்சு இது புடிச்சு இங்க பாரு. அச்சு இது புடி அது ஒரு கை புடி, அது புடி, இரு இது ஒன்று புடி. அச்சு வா, அப்போ பிடிச்சிக்கிற. அச்சு ரெடி 10 உட்காருங்க, முதல்ல உட்காருங்க. சரி அப்பா பாய், அப்பா போகிறேன். அப்பா வா, சீக்கிரம் வா, கீழே இறங்க. அச்சு உட்காரு. வாங்க வாங்க. ஜாலி. அச்சு வா. அங்கே போகலாமா? பெருசாக வேணுமா? அச்சா வா போகலாம். வா போகலாம். என்னாச்சு? சுத்து பட்டு ஸ்லோவா, ஸ்லோ பட்டு சுத்து பட்டு. ரொம்ப ஸ்பீடாக இருக்குது, குழம்பு இருக்கு. வேணாமா? சரி ஓகேவா. வேணாமா? சாக்கி வேணாமா? அச்சுவே பண்றல, அச்சு பண்ணு. அச்சு சத்தம் அவ்வளோதான். அவளுக்கு பண்ணு பட்டு, அவளுக்கு பண்ண தெரிஞ்சா பண்ணிடுவா. ப்ரெஸ் பண்ணு. அச்சுங்க பாரு.